ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் ஆட போகிறோம். அதாவது இது வந்து ஒரு ஜிடிஎஃப்ஐ மாதிரி இருக்கும், ஓப்பன் வேர்ல்டு மாதிரி. இது வந்து ஃபோனில் ஆண்ட்ராய்டில் இருக்கும். ரியல் கேங்ஸ்டர் க்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா இது வரும். நான் முன்னாடி விளாட்னேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் விளாட்றேன். உங்களுக்கும் சொன்னால் இந்த கேம் நல்லாயிருக்கும். இதில் கண்ட்ரோல்ஸ் தான் மெயினாக. பார்த்தீங்கன்னா கன்ஸ்லாம் இருக்குது. இதில் ஆட் வந்து அதிகமாக வரும். அது வந்து நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிட்டு விளாண்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இது ஆஃப்லைனில் விளையாடக்கூடிய கேம் தான், ஆன்லைன் தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து கார் ஓட்டலாம். ஏன்னா இங்கே வந்து நடந்தெல்லாம் எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கார் தேவை. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரை போய் கிளிக் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் துரத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் ஒழுங்காகவே கேம் ஆட முடியாது. ஃபுல்லாக போலீஸை சமாளிக்கிறதுக்கு போயிடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல வந்தேன், இதில் தான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இது எதுவுமே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஏதோ ஒன்று போல் கார் கிடச்ச. இங்கே பாருங்கள், இது தான் சொன்னேன். நான் நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கனால இந்த மாதிரி வருது. இது வந்து ஆடு கிடையாது. சும்மா ஆஃப்லைனில் நெட்டை ஆடும்போது சும்மா 5 செகண்ட் வந்து போயிடும். அதே வந்து போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கார் காமிச்சு உள்ள ஆளுங்க இல்லைனாலும் இது போலீஸ்லாம் துரத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கார் எடுத்து ஓட்டலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் பட்டன் இருக்கும் பாருங்கள். அதை ஆன் பண்ணிங்கன்னா மியூசிக் கூட வரும் உங்களுக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கும். போலீஸ் வண்டியை மட்டும் இடிச்சிடாதீங்க, அது பக்கத்தில் போகுது. இடிச்சிங்கன்னா அப்பயும் உங்களுக்கு வந்து போலீஸ் துரத்த ஆரம்பிச்சிடும். இப்போ நான் எங்கே போகிறேன்னா, இந்த இடத்துல ஒரு மிலிட்ரி பேஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன். சைடில் பாருங்கள், ஒரு இது இருக்குது. என்னது, வண்டி. அதில் ஸ்பீடாக போயிடலாம். இது எவ்வளோ ஸ்லோவாக போகுது. அது நீங்கள் வந்து என்ட்ரை கொடுத்து தான் உள்ளே போன அவசியம் இல்லை. அவனை சாட்சி விடினாலே சாஞ்சிடுவான். இங்கே பாருங்கள், சாஞ்சிட்டான். இப்போ நம்ம ஓட்டிகிட்டு போயிடலாம். அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா திரும்ப போலீஸ் வந்து ரெட் ஸ்டார் காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களை தான் வந்து துரத்துவாங்க. இல்லை நீங்கள் பாருங்கள், இந்த வண்டி தான் மெயினே. இந்த பைக்கில் 3 பைக் இருக்குது. 4 பைக். அந்த 4 பைக்கில் எனக்கு இந்த பைக் தான், 3 பைக் தான். 3 பைக்கில் எனக்கு இந்த பைக் தான் பிடிக்கும். ரொம்ப நல்ல பைக், சூப்பராக இருக்கும் கண்ட்ரோல்ஸு. நீங்கள் வந்து இந்த ஆடுறீங்கனாலே இந்த ரெட் கலர் பைக்கை மட்டும் எடுக்காமல் போயிடாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி உள்ளே போயிட்டு எடுத்துக்கோங்க. இதில் ஸ்பீடாகவும் போகலாம், நல்லா வளைச்சி போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். அப்படியே குதிக்கும் இங்கேருந்து. குதிச்சுதான் நீங்கள் வந்து இன்னொரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா குதிக்கும். பாருங்கள், மேலெலாம் தூக்குறாங்க 1 வீலில். இந்த கேம் வந்து நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கீழே கூட சாங் கூட போடும் உங்களுக்கு. அவ்வளோதான். தண்ணியில் மட்டும் வீந்திங்கன்னா முடிஞ்சிச்சு. நல்லா வேறு நான் தப்பிச்சிட்டேன் அந்த இடத்துல. இப்போ நம்ம வந்து மிலிட்ரி பேஸ் அங்கே தான் போக போகிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் நான் சொல்ல வந்தேன். எவ்வளோ அருமையாக குதிச்சுது பார்த்தீங்களா. அதனால் இந்த கேம் வந்து ஆஃப்லைன் கேமில் கன்ஃபார்மாக ஆடி பாருங்கள், ஓப்பன் வேர்ல்டில். இது ஒரு நல்ல கேம். வெறும் ஒரு 200 MBயோ 400 MB தான் கிட்ட தான் இருக்கும். பாருங்கள், இதுதான் வந்து ஃபுல் மேப்பு. நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அது அந்த இடத்துல புள்ளியாக இருக்குல்ல, அங்கே தான் மிலிட்ரியே இருக்குது. மிலிட்ரியில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெஹிக்கிள் கிடைக்கும், நல்ல வெஹிக்கிள். அதை வச்சுட்டு நீங்கள் போலீஸ் வந்தால் கூட அசால்ட்டாக போட்டு தரலாம். நாங்கள் போவோம். இப்படி தான் போயிட்டு இருந்தபோது தான் இப்போ ஞாபகம் வருது. அந்த இடத்துல இப்போ எனக்கு ஆட் வந்துருச்சு. என்ன ஆகும் மட்டும் பாருங்களேன். டக்குன்னு ஆட் வந்துருச்சு. நான் உள்ளே போனேன்னா என்னை சுட்டுருவாங்க. இந்த ஆடை முடிச்சுட்டு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாது. இது வேறு அப்பப்போ வந்து இந்த மாதிரி தான் ஆடு காமிச்சிட்டு இப்படி சொல்லும். இதெல்லாம் தூக்கி போட்டு அப்புறம் வந்து இப்போலாம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ தெரியாமல் ஆடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதே கண்ட்ரோல்ஸ்லாம் ஏதோ பிடிச்சி உள்ளே போகிற பார்த்தேன். இந்த மாதிரி தான் இருக்கும், போக முடியாத அளவு. மாட்டினீங்கன்னா செத்துருவீங்க. ஒரு கால் வேறு நடுவில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இதான் அந்த பிளெயின். என்ன கேட்டிங்கன்னா இதுவும் கண்ட்ரோல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் வந்து பூந்து ஓட்டலாம், இந்த பைக் போகிற மாதிரியே. சீக்கிரம் எடுத்துகிட்டு கிளம்பிடணும். எல்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். அந்த கண்ட்ரோலை கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா இது மேலே பறக்கும். இதே கண்ட்ரோலை மேலே தள்ளினீங்கன்னா கீழே போய் வெடிச்சிடும்.
அதுதான் இங்கே ஃபேக்ட். பாருங்கள் சைடில் 3 ஸ்டார் எனக்கு வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கடல் கூட இருக்குது, இல்லை நீச்சல் கூட அடிக்கலாம் நீங்கள். பாருங்கள் இவ்வளோ பெரிய வேர்ல்டு வந்து கொடுத்துருக்கான் அவன். வெறும் 300 MB 400 MBக்கு. இதில் கூட நீங்கள் சூப்பராக பறக்கலாம். இது பார்க்க தான் வந்து என்னடா பண்ணிகிட்ருக்கான்னு தெரியும், நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். இந்த மேலே வந்து வண்டியோட ஹெல்த்தும் இருக்குது. எங்கேயா போய் இடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் கார் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே போய் மிலிட்ரிக்கு போயிட்டு இதே போய் எடுக்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக கீழே போய் தூக்குவேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த கேம் விளாண்டிங்கன்னா முடிஞ்சால். அவ்வளோதான் சொல்லி தூக்கிட்டே அப்படியே சைடில் போகும்போது வேறு அந்த இடத்துல இடிச்சிக்கிட்டே பாருங்கள் லைஃப் குறையும். அந்த வெஹிக்களுடைய அந்த இது பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரிட்ஜு, இந்த கோல்டன் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. அது நிறைய போது போக வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் சொல்கிற சாகசம், இடிச்சிங்கன்னா மாட்டிக்கும். இப்போ கூட பாருங்கள் என்ன ஆகுன்ட்டு, நான் அந்த தாண்டிட்டு அவ்வளோதான் போய் முட்டிக்க வேண்டியது தான். இப்படி போகும்போது தான் போய் முட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்து எடுக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை அப்படியே விட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். பார்த்தீங்களா, அவ்வளோதான் வெளியே வந்தாச்சு ஆடு. அது டக்குன்னு காசு கொடுத்தா முடிஞ்சிடும். நானும் ஏதோ பண்ணுறேன், நவுத்துறேன், அசர மாட்டேங்குது. பாருங்கள் இந்த மாதிரி துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. துடிச்சிட்டு இருந்தால் கூட எடுத்துடலாம். அதே துடிச்சிக்கிட்டே இருந்து நம்ம எதாவது பண்ணி நின்றுச்சுன்னா அவ்வளோதான், எந்த பண்ணாலும் இது ஆகும். அது உள்ளே மாட்டிச்சு கம்பியில், அவ்வளோதான், என்ன பண்ணாலும் இது ஆகாது. சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினச்சேன். அப்படியே வெளியே முன்னாடி போகுது, அவ்வளோதான். சரி சுட்டு விட்டுட்டேன். அப்புறம் இங்கே பாருங்கள் கன் எடுத்து சுட்டால் இது சாக மாட்டேங்க, நல்லா சுட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா ஓடிட்டான். இதுதான் இவனாக வந்து கரெக்டாக மாட்டிட்டான். இந்த பைக் வந்து திரும்பத்துக்கு லேட் ஆகும், அதனால் பாவம் பையன். NPC ஸ்டாரே கொடுக்கல, ஏன்னா சைடில் போலீஸ் இல்லை. சைடில் இருந்தாங்கன்னா போலீஸ் வந்து நமக்கு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் போலீஸ்காரை அடிச்சுட்டேன், ஸ்டார் கொடுத்துட்டாங்க. இந்த வண்டி மாதிரிலாம் இப்படி ஏறி குதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த விளையாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தட்டிக்கிட்டே போகலாம். இதில் அந்த லான்ச்சரில் வந்து ட்ரை பண்ணலாம், அந்த இது குதிக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அதில் போய் அமுக்குனீங்கன்னா தள்ளி விட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், யூ டைட், அவ்வளோதான்.